அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளியின் தலைப்பு 10 பாட்டில் உள்ள அகமும் புறமும் கலந்த நூல்களான பட்டினப்பாலையும் நெடுநல்வாடையும். பட்டினம் என்பது கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நிலத்தை குறிக்கிறது. நெய்தல் நிலமான காவிரி பூம்பட்டினம் குறித்து இந்த நூல் முழுக பாடுகின்றது. பாலை நிலம் பிரிவு பற்றிய துயரத்தை எடுத்துரைப்பது. மதுரை காஞ்சியில் எப்படி நூல் முழுவதும் மதுரையை சிறப்பித்து மதுரையினுடைய பெருமைகளை கூறியதோ அதே போல பட்டினப்பாலையின் உள்ள நூல் முழுவதும் காவிரி பூம்பட்டினத்தினுடைய பெருமையையும் புகழையும் பாடுகின்றது. பட்டினப்பாலையினுடைய திணை நெய்தல் திணை மற்றும் பாலை திணை. துறை பொருள்வையின் பிரிய கருதிய தலைவன் செலவு அழுங்குதல். பாவகை வஞ்சிப்பா ஆசிரியப்பாவும் அமைந்தது. அடி எல்லை 301 வரிகள். கடியலூர் உருத்திரங்கண்ணனாரால் பாடப்பட்டது. பாடப்பட்ட தலைவன் கரிகால் பெருவளத்தான். பட்டினப்பாலை பாடினமைக்காக கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு கரிகால் பெருவளத்தான் 16 நூறாயிரம் பொற்காசுகள் பரிசளித்தான். இந்த செய்தியினை தழுவு செந்தமிழ் பரிசில் வாணர் பொன் 10 100,000 பெற பண்டு பட்டினப்பாலை கொண்டது என்ற கலிங்கத்து பரணி பாடல் வழியாக நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. உருத்திரங்கண்ணனார் பெற்ற பரிசிலோட இந்த நூலுக்கு வஞ்சி நெடும்பாட்டுன்ற பெயர் இருந்ததாகவும் பாடியதோர் வஞ்சி நெடும்பாட்டால் 16 கோடி பொன் கொண்டது நின் கொற்றமே என்று தமிழ் விடுத்தூதும் எடுத்துரைக்கின்றது. காவிரி பூம்பட்டினத்தில் இந்நூல் அரங்கேற்றப்பட்ட அந்த 16 கால் மண்டபத்தை அழிக்காமல் இருக்கணும்னு சொல்லி பாண்டியன் ஆணையிட்டதாகவும் இந்த வரலாற்றை திருவள்ளரை கல்வெட்டு பாடல் குறிப்பிட்டதாகவும் சொல்கிறாங்க. பட்டினப்பாலையில் வெள்ளி எனும் கோள் மீன் வடக்கு திசையில் நின்னா நாட்டில் நல்ல மழை பொழியணும். அதே வெள்ளி கோள் மீன் தென் திசையில் இருந்தால் மழை பெய்யாது போகும், வறட்சி நிலவுன்னு சொல்கிறாங்க. அப்படி வான் பொய்த்தாலும் தான் பொய்யாத காவேரி இந்த காவேரி ஆறு. இந்த காவேரி ஆறு எங்கேருந்து தோன்றுது அப்படின்னா குடகுமலையிலிருந்து வருது, வந்து தமிழ்நாட்டையே வளப்படுத்துது. இதனை வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை தெரிந்த தெற்கு ஏகினும் தன் பாடிய களி உணவின் பொழுதெய்ம புயல் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தலைய கடல் காவேரி புனல் பறந்து பொன்கொழிக்கும் என்ற பாடல் வழி அறிய முடிகிறது. சோழ நாட்டில் பண்டமாற்று வணிக முறைன்ற ஒன்று சிறப்பாக இயங்கி வந்துச்சு. குமணர்கள் படகுல போகும்போது உப்பு கொண்டு வந்ததாகவும் அது விற்று தீர்ந்த பின்னாடி உப்புக்கு பதிலாக நெல்லோட படகுல வந்தாங்கன்னும் வெள்ளை உப்பின் கொள்ளை சாட்சி நெல்லோடு வந்த வல்வாய் பகரி என்னும் வரிகள் கூறுகின்றன. இயற்கை வளமிக்க இடங்கள் நிறைய இந்த நகரத்தில் இருந்திருக்கு. வருவாய் தரக்கூடிய தோப்புகளும் சோலைகளும் இருந்திருக்கு. நிலாவை சேர்ந்து விளங்கக்கூடிய மகம்ன்ற நட்சத்திரத்தோட வடிவையில் இங்கே பொய்கைகள் நிறைய இருந்திருக்கு. அதே போல் ஏரிகள் புகார் நகரத்தோட 2 பக்கமும் இருந்திருக்கு. அதே போல் மணல் பணப்போட மேட்டு பகுதியில் பழம்பெருமை வாய்ந்த மரத்தோட அடியில் போர் பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய களங்களும் இங்கே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொது மன்றத்தில் ஆட்டுக்கிடாய்களையும் கௌதாரி பறவைகளையும் மோதம் விட்டு பந்தயம் கட்டி பொழுதுபோக்காக மக்கள் விளையாண்ட செய்திகளையும் நம்மளால் இந்த நூலில் பார்க்க முடியுது. பரதவர்க்குள்ள சிறுவர்கள் பனை மரத்தை குறி வச்சு கவன்கற்களில் வீசி எரிஞ்சு விளையாடுறதுனால அந்த மரங்களோட அடிப்பகுதியெல்லாம் புள்ளிகளை ஓட்டை உடையறதா இருந்ததையும் இந்த பட்டினப்பாலை நூல் விளக்கி சொல்லுது. அதே போல் போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுடைய நினைவாக நடுகர்கள் நிறைய இருந்த செய்திகளையும் நடுகர்களை சுற்றி கேடயப்படை வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்ததையும் அவற்றை தாங்கி நிறுத்துறதுக்கு வேலி போல வேல்கள் இருந்திருந்த செய்தியையும் கிடுகு நிறைத்து எஃகு ஊன்றி நடுகளின் அரண் போல என்ற செய்தி என்ற பாடல் வழியாக நமக்கு படம் பிடிச்சு காட்ட முடியுது. அதே போல் பெண்கள் தலையாடை அணிந்த செய்தியையும் மா இலைகளை உடுத்தின செய்திகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த காவிரி பூம்பட்டினத்தில் எல்லா நாட்டை சேர்ந்த மக்களும் விரும்பி வந்து வாணிகம் செஞ்சாங்க. அவங்க வேறு நாட்டை சேர்ந்தவங்களாக மொழி பேசக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. ஆனாலும் அவங்க புலம்பெயர்ந்து காவிரி பூம்பட்டினத்திலே வந்து தங்கி அங்கேயே அவங்க வாணிபம் செஞ்சுருக்காங்க. மொழி பல பெருகிய பழிதீர் தேயத்து புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உரையும் முட்டா சிறப்பின் பட்டினம் என்ற வழியாக நம்ம இதை தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல் நாள்தோறும் இடைவிடாமல் இங்கே சுங்க வரி வசூல் செஞ்சதையும் நம்மளால் பார்க்க முடியுது.
காவிரி பூம்பட்டினத்தோட வளங்கள் எல்லாத்தையும் சொன்ன பின்னாடி சோழனுடைய வீரம், வெற்றி முதலானவற்றையும் உருத்திரங்கண்ணனார் ரொம்ப அழகாக விவரித்து சொல்லியிருக்காரு. அரிமா அன்ன அணங்குடை துப்பின் திருமாவளவன் என்ற அடிகள் மூலமாக பட்டினப்பாலையினுடைய பாட்டுடை தலைவனான திருமாவளவனுடைய பெருமைகளை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. பல ஊர்களிலிருந்தும் மக்கள் வாணிபம் செஞ்ச செய்தியையும், அதே போல் அரசனுடைய பெருமைகளையும், நாடு நலம் செழிப்போடு இருந்த செய்தியையும் நாம் இந்த பட்டினப்பாலை மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. சங்க காலத்திலேயே தமிழகம் நல்ல வாணிபத்தில் சிறந்து விளங்கியிருக்கு அப்படிங்கிறத நமக்கு இந்த சங்க நூலான பட்டினப்பாலை வழியாக அறிய முடியுது.